உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரம் இருக்கா? ஈஸியாக கழுவிடலாம். நான் கழுவி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகணுன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்துட்டேன். அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விடு சேர்த்துக்கலாம். நான் சோப்பு யூஸ் பண்ணுறனால கொஞ்சமாக சோப்பை மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டேன். இதை தூக்கி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு தண்ணியை ஹீட் பண்ணுங்கள். தண்ணி ஹீட் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி, அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு தோலோட லெமனையும் உள்ளே போட்டுருங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு வாமாக இருக்கும் போதே தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. பாத்திரம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே சோப்பு கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி கொடுத்தா போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அழுத்தி தேய்ச்ச இடத்துலையே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கரையுமே போயிடும். நீங்கள் இதை விட ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பால் பாத்திரத்தை அடிப்பிடிச்சு தூக்கி போட்டிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள்.